அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. நாம் இந்த பதிவிலே மாசி மாதம் தொடங்கிவிட்டது. வருகிற 26/3/2025 புதன்கிழமை அன்று சிவராத்திரி தினமானது வருகின்றது. ஆகவே இந்த சிவராத்திரியை பற்றியும் சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் சிவபெருமானின் பெருமையை பற்றியும் சிவராத்திரி என்றால் என்ன என்பதை பற்றியும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காணலாம். சிவராத்திரி என்றால் என்ன என்பதை முதலில் காண்போம். இந்த நாளின் இந்த சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி கருட புராணம், கந்த புராணம், அக்னி புராணம் மற்றும் பத்ம புராணம் ஆகிய நூல்களிலே சிவராத்திரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு கண்முழித்து கொண்டு சிவனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் ஈசனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம் என்பது ஐதீகம். ஆகையினாலே சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி இங்கே நாம் காண்போம். புராணங்களின்படி சமுத்திரமந்தன் என்று சொல்லக்கூடிய பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை வைத்து தேவர்கள் கடைய தொடங்கினார்கள். அப்படி கடையும் போது அந்த பார்க்கடலில் இருந்து விஷம் வெளியிலே கக்க ஆரம்பித்தது. அந்த விஷம் கடலிலே கலந்தது. இப்படி விஷம் கலந்தவுடனே தேவர்கள் அனைவரும் பயந்து போனார்கள். ஏனென்றால் இந்த விஷம் முழுவதுமாக கடலிலே கலந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்று பயந்து போனார்கள். ஆகவே இதற்கு தீர்வு காண சிவபெருமானை நோக்கி அனைவரும் ஓடினார்கள். அப்படி சிவபெருமானிடம் சென்று நடந்ததை கூறிய போது சிவபெருமான் அந்த விஷத்தை தானே எடுத்து சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்போது பார்வதி தேவி தன்னுடைய கைகளால் சிவபெருமானுடைய தொண்டையிலே கை வைத்து அந்த விஷத்தை நிறுத்தினார். ஆகவே அந்த விஷமாகப்பட்டது சிவபெருமானுடைய தொண்டையிலேயே நின்றுவிட்டது. இதன் காரணமாக சற்று நேரத்தில் ஈசனுடைய கழுத்தாகப்பட்டது நீல நிறமாக மாறியது. அதற்காகவே அவருக்கு நீலகண்டர் என்றும் திருநீலகண்டன் என்றும் பெயர் உருவானது. அப்படி இந்த விஷத்தை விழுங்கிய நாளே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி என்பது வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் அமாவாசைக்கு முன்பாக வரக்கூடிய சதுர்தசி திதியிலே வருகிறதே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மாதத்திற்கு இருமுறை சிவராத்திரி வரும். பிரதோஷத்திற்கு அடுத்த நாளாக, அதாவது அமாவாசைக்கு முதல் நாளாகவும் பௌர்ணமிக்கு முதல் நாளாகவும் வரக்கூடிய சதுர்தசி திதியிலே சிவராத்திரி வந்து கொண்டிருக்கும். அது மாத சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்றால் மாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதியிலே வரக்கூடியது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாளில்தான் ஈசன் விஷத்தை அருந்தியதால் அன்றைய தினம் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அனைவராலும் போற்றப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது, ஈசனை வணங்கப்படுகிறது. ஆகவே முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருப்பவர் தான் கடவுள் எம்பெருமான் சிவபெருமான். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக விஷத்தை தான் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றினார். ஆகவேதான் இந்த மகா சிவராத்திரி ஆகப்பட்டது மிகவும் சிறப்பான சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே மக்களாகிய நாம் அனைவரும் இரவு முழுவதும் சிவபெருமானை நினைத்து வேண்டி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இரவு முழுவதும் நாம் விரதம் இருந்து கண்முழித்து கொண்டு அவனுடைய துதியை சொல்லி மறுநாள் காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து சிவாலயத்திற்கு சென்று ஈசனை வழிபட்டு தன்னுடைய விரதத்தை முடித்து கொண்டு அவரவர்கள் வேலையை தொடங்கலாம். அப்படி சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நாம் கண்விழித்து சிவனை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும். ஆகவே சிவராத்திரி அன்று நாம் அனைவரும் சிவபெருமானை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அவரவர்கள் சௌகரியத்திற்கு ஏற்பார் போல அவரவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். மற்றபடி அபிஷேகத்திற்கு தேவைப்பட்டால் 4 கால அபிஷேகங்கள் ஒரு சிவன் கோவில்களிலும் 4 கால அபிஷேகங்கள் நடைபெறும். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த 4 கால சிறப்பு அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு நடைபெறும். அந்த நேரத்திலே தங்களால் முடிந்த பாலோ, தயிரோ, பன்னீரோ, இளநீரோ அபிஷேக பொருட்கள் தங்களால் இயன்றது அங்கே சென்று கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து ஈசனை வழிபட்டு நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அடுத்தபடியாக சிவராத்திரிக்கு மற்றும் ஒரு புராணம் இருக்கிறது. என்னவென்றால் பிரம்மாவிற்கும் பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்தது. என்ன உரையாடல் என்று கூறினால், தமக்குள் யார் பெரியவர் என்று பெரிய வாதம் ஏற்பட்டது. அப்படி தமக்குள் யார் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்ட போது இதை தீர்த்து வைப்பதற்காக சிவபெருமானிடம் இருவரும் சென்றனர். அப்படி அவர்கள் வந்து, சுவாமி, எங்கள் இருவருக்குள் யார் பெரியவர் என்று நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது சிவபெருமான் இருவரையும் பார்த்து, என்னுடைய தலையை காண்பவருக்கும் அல்லது என்னுடைய பாதத்தை காண்பவருக்கோ இந்த இரண்டில் யார் முன்னதாக என்னுடைய தலையையோ இல்லை என்றால் என்னுடைய பாதத்தை
யாரையோ கண்டுவிட்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர்கள் என்று தீர்ப்பு கூறினார். அதன்படி மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சிவனுடைய பாதத்தை காண்பதற்காக புறப்பட்டார். இதற்கிடையே சிவபெருமான் வானத்திற்கும் பூமிக்குமாக ஜீவ ஜோதியாய் காட்சியளித்தார். அதாவது விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய பெரிய தரிசனம். வானத்தின் பக்கத்திலே தன்னுடைய தலையையும் பூமியின் கீழே தன்னுடைய பாதத்தையும் வைத்து விஸ்வரூபமாய் ஜீவ ஜோதியாய் காட்சியளித்தார். அப்படி காட்சியளிக்கும் போது வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு கடலுக்கு அடியில் உடாய்ந்து கொண்டு சென்றார் ஈசனுடைய பாதத்தை காண்பதற்காக. அன்னத்தின் வடிவை பெற்ற பிரம்மதேவனோ எப்படியாவது ஈசனுடைய தலையை கண்டுவிட வேண்டும் என்று வானத்திற்கு எழும்பினார். இருவரும் கடுமையாக முயற்சித்தும் இருவராலும் தலையையும் காண முடியவில்லை, பாதத்தையும் காண முடியவில்லை. தனது தோல்வியை மகாவிஷ்ணு ஒப்புக்கொண்டார். ஆனால் உயர உயர பறக்க பிரம்மதேவனோ மேலே இருந்து ஒரு தாழம்பூவினுடைய இதழ்கள் விழுந்து கொண்டே இருந்தது. அப்படி விழுந்து கொண்டிருந்த போது அந்த இதழை பார்த்து கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். உடனே அதற்கு தாழம்பூ, நான் சிவனுடைய தலையிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன், யுகம் யுகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னால் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறியது. இப்படி இருக்க பிரம்மதேவன் தாழம்பூவை பார்த்து, நீ எனக்காக ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்னவென்றால் ஈசனிடம் வந்து நான் அவருடைய தலையை கண்டேன் என்று கூற வேண்டும், அவருடைய தலைமுடியை கண்டதாக கூற வேண்டும் என்று சொன்னார். அப்போது தாழம்பூவும் சரி அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவா, நானும் வந்து சிவனிடம் சொல்கிறேன் என்று ஈசனிடம் வந்து அதே விதமாக உரைத்தது. பிரம்மனுக்காக தாழம்பூ சொன்ன பொய்யை கேட்ட சிவபெருமான் கோபமாகி ஜோதி வடிவாக இருந்தவர் அக்னி பிழம்பாக மாறினார். அப்படி அக்னி பிழம்பாக மாறும்போது இந்த ஈரேழு உலகமும் தாங்காது. ஆகவே இந்திரன், அக்னி, யமன், குபேரன் போன்ற அஷ்டதிக் பாலகர்களும் மற்றும் தேவர்களும் இதை கண்டு பயந்து போனார்கள். எப்படியாவது சுவாமியை அமைதிப்படுத்த வேண்டும், அவரை சாந்த ஸ்வரூபமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் நமஸ்காரம் செய்து வேண்டுதலை தொடங்கினார்கள். அப்படி தொடங்கும்போது சிவபெருமான் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தன்னுடைய அக்னி பிழம்பாக இருந்த அந்த உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பெரிய மலையாக அடங்கி அதற்கு மேலே ஒரு ஜோதி வடிவாக அங்கே காட்சியளித்தார். அப்படி காட்சியளித்த நாளே சிவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகவே அனைவருடைய துயரத்தை தீர்ப்பதற்காக சிவபெருமான் தனக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார். எல்லா கஷ்டங்களையும் தான் ஏற்றுக்கொண்டார் என்பதே சிவராத்திரியினுடைய தத்துவம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த நாளிலே நாம் அனைவரும் ஈசனை வழிபட வேண்டும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும், ஈசனை வழிபட வேண்டும், அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும், நந்தியம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஜபிக்க வேண்டும். இப்படி அனைவரும் செய்தோம் என்று சொன்னால் அனைவரும் நிச்சயமாக முக்தி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றபடி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வழியாகவும் இருக்கிறது. இதன் பிறகு மற்றொரு செய்தியை கூறுகிறேன். வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் என்ன பலன் உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு முறை வேடன் ஒருவன் காட்டிற்குள் சென்று ஒரு பறவையை கொன்றான், வேட்டையாடினான். அப்படி வேட்டையாடி விட்டு வந்து கொண்டிருந்தான். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் அவனை துரத்தியது. இந்த சிங்கத்திற்கு பயந்து கொண்டு இந்த வேடன் ஓடிக்கொண்டே இருந்தான். பிறகு திடீரென்று ஒரு பெரிய மரம் தென்படவே அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அது மாலை பொழுதாகும், சாயந்தர நேரம். அப்படி அந்த மரத்தின் மேலே உட்கார்ந்த பிற்பாடு அந்த மரத்தை பார்க்கிறான். அது வில்வ மரமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்கம் புறப்படும் என்று அவன் மேலிருந்து கீழே பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த சிங்கம் கிளம்புவதாக தெரியவில்லை. அவனும் பார்க்கிறான், சிங்கம் கிளம்பும், நாம் இறங்கி சென்று விடுவோம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த சிங்கமாகப்பட்டது அங்கிருந்து நகரவே இல்லை. இப்படி இருக்க உடனே அவன் யோசனை செய்தான். தூக்கம் வேற வரா மாதிரி இருந்தது. அப்போது அந்த வில்வ மரத்தின் இலைகளை ஒரு இலையாக கிள்ளி கீழே போட்டு கொண்டே இருந்தான். இது எதற்காக செய்தான் என்று சொன்னால், தூக்கம் வந்து விடுமோ என்று பயந்து போனான். தூங்கிவிட்டு கீழே விழுந்தால் சிங்கம் அடித்துவிடும் என்று பயந்த அவன் தூக்கம் வராமல் இருப்பதற்காக அந்த மரத்தில் உள்ள வில்வ இலையை ஒரு இலையாக கிள்ளி கீழே போட்டு கொண்டே இருந்தான். தனக்கே தெரியாமல் அந்த வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருப்பதை அறியாமல் இந்த வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக அவன் பறித்து சிவலிங்கத்தின் மேல் போட்டுக்கொண்டே இருந்தான். விடுவதற்கு முன்னாலே எம்பெருமான் ஈசன் காட்சியளித்து அந்த வேடனை சிங்கத்திடமிருந்து காப்பாற்றினார்.
ஆகவே பெரிய கஷ்டங்கள், பெரிய துயரங்கள், ஈடு செய்ய முடியாத இன்னல்கள், இப்படி எது வந்தாலும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக தங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. ஆகவே சிவபெருமானுக்கு புஷ்பத்தை விட வில்வார்ச்சனை மிகவும் சிறந்ததாகும். அதனால்தான் வில்வாஷ்டகமும் ஏற்பட்டது. வில்வாஷ்டகம் பாடலாக பாடப்பட்டுள்ளது. ஆகவே சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே போல சிவபெருமான் முதலாக லிங்க வடிவிலே காட்சி கொடுத்தது இந்த சிவராத்திரி தினத்தன்றுதான் லிங்க வடிவமாக உலகிற்கு காட்சி கொடுத்தார். ஆகவே இந்த லிங்க வடிவத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டே இந்த சிவலிங்கம். சிவபெருமான் மட்டும் எல்லா கோவில்களிலும் சிவலிங்கமாகவே காட்சியளிப்பார். மற்ற எல்லா சுவாமிகளும் அவரவர்கள் உருவத்திலே காட்சி கொடுப்பார்கள். ஆனால் சிவபெருமான் மட்டும் லிங்க வடிவத்தில் தான் காட்சி கொடுப்பார். அதற்காக தான் ஓம் என்னும் மந்திரத்திற்கு உடையவன் சிவபெருமான். நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கு உரியவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட ஈசனை நாம் அனைவரும் வருகின்ற 26/3/2025 புதன்கிழமை நடைபெற இருக்கின்ற சிவராத்திரி விழாவிலே கண்டிப்பாக அனைவரும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். முடிந்தால் இரவு முழுவதும் கண் விழிக்கலாம். முடியாதவர்கள் மாலையிலே ஒரு முதல் கால அபிஷேகமும் இரவு 2ஆம் கால அபிஷேகம் இருக்கிறது. அதை இரண்டையும் கண்டுற்று வீட்டிற்கு வந்து மறுபடியும் மறுநாள் காலையிலே சென்று சுவாமியை தரிசனம் செய்து அவரவர்களுடைய விண்ணப்பங்களை ஈசனுடைய பாதத்திலே வைத்தால் கண்டிப்பாக தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேறி அனைவரும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உயிர் வாழ்ந்து கொண்டு அனைவருக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு அனைவராலும் ஈர்க்கப்படுவார்கள். மற்றும் தங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும். ஆகவே இந்த சிவராத்திரி தினத்தன்று தவறாமல் அனைவரும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக தங்களுடைய குடும்பத்தோடும் சுற்றத்தாரோடும் அனைத்து செல்வங்களையும் பெற்று சகல சௌகரியத்துடன் எந்தவிதமான மனச்சலனமும் இன்றி எந்தவிதமான கஷ்டமும் இன்றி நீடூழி வாழ வேண்டும் என்று நானும் எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே நல்லதொரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து பேசுகிறேன் என்று சொல்லி இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.